தளபதி பர்த்டே பாய் வீடியோ விட்டுருந்தாங்க பாத்தியா, செம்மையா இருந்தது. நீ கூட ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சல? ஆமா, கோட். அது என்ன அந்த டைட்டிலோட ஃபுல் மீனிங் சொல்லலாம். கோட்டு அதே பேர் வாயில வரலையா? அப்போ என்ன பண்ண, ஆடு பேர் இங்கிலீஷ்ல கோட்டு, அதனால கோட்டு அப்படின்ட்டு மைண்ட்ல இருக்குது. சரி, அது என்ன கதை கோட்டு படத்துல? 15 செகண்ட் 14 செகண்ட் வீடியோ. அதுல உனக்கு என்ன கதை எல்லாம் நான் சொல்லிடல. நான் சொல்லிட்டா? சொல்லு. இதுக்கு நான் அடிமை. ஏதாவது சொத்து கித்து இருந்ததுன்னு வச்சுக்கேன், எழுதி வச்சுட்டு போய் நேர்ந்துறேன். ஆனா உண்மையில இருந்தா சொல்ல மாட்டாளா? 10 லட்சம் ரூபாய் ஓனர். எதுக்கு இப்ப என் மூஞ்சில முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து இல்லையா? இல்லையா, தப்புன்னு தெரிஞ்ச கஷ்டப்பாடு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு. எப்படியா? ஒண்ணுல வந்து கோயம்பேடு போ, கள்ளக்குறிச்சி அப்படின்னு ஊர் இருக்கும். கள்ளக்குறிச்சி பஸ்ஸ பிடி, என்ன பஸ்ஸ பிடிச்சிட்டு அங்க போய் இறங்கு. அங்க சாராயம்னு ஒண்ணு விற்பாங்க, அதை வாங்கி பிடி. 10 லட்சம் ரூபா உனக்கு தான். விஷால் எப்படி மண்டபம் கட்டிட்டு தான் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு பிரேம்ஜி ஏமாத்திட்டு சைடில் போய் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம சரவணத்தில் கல்யாணம் பண்ணுவோம்னா நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி சொல்லுவேன். ஆனால் சைடில் போய் கல்யாணம் பண்ணுறேன். நண்டு, இறா எல்லாமே கிடைக்குது. முட்டையுமா கடையில் கிடைக்குது? ஆமை முட்டை கிடைக்குது, அதில் போட்டு கொடுத்து சொல்லிட்டா அவனுக்கு. எங்கேயா சரவணன் காணா? அவரா? ஒண்ணும் இல்ல, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால நாங்க வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம். ஆமா, அவரு சொல்லி கொடுத்த சில பல விஷயங்களை வச்சு பண்ணலான்னு வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஒரு சிஷியருக்கு வந்து என்ன தெரியணும்ன்றது வந்து குருவை பார்த்தா தெரியும், இல்ல சிஷிய பண்ற கலையை வச்சே தெரியும் குரு எப்படிப்பட்டவர். ஒரு மீன் கொஞ்சோண்டு தெரியுதா குத்துருக்காங்க, அதுக்கு எவ்வளவு பேச முடியும்? ஊர் பட்டது பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டு. சரி, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஆச்சி உணவகம். ஆச்சி உணவகம், அடடா நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சோ அது எங்க இருக்கு? சாப்பாடு எடுத்து அப்படியே தள்ள விட்டுருவேன். வரும்போது வந்து அல்ல பின்னாடியே ஓட நாய் மாதிரி எங்கடா வந்து அடைய ஊத்தி தானே நடக்க வச்சீங்க. அடையாறு சிக்னல், அடையார் டிப்போ பாய். அடையார் டிப்போல இருந்து ஒரு 5 நிமிஷம் டொயின் 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 டொயின்னு நடந்து வந்தீங்கன்னா சிக்னல் வரும். சிக்னல் லெஃப்ட் கட் பண்ணா பெசன்ட் நகர் போறதுக்கு பஸ் ஸ்டாப் வரும். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே கடை எதிர பார்த்தோன்னா சரவணா அரிசி மண்டி. அடடே, நம்ம ஓனர் இங்க தான் கடை வச்சுக்காரு போலியே. வாங்கியிருக்கோம் நம்ம. என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? ஒயிட் ரைஸ். இது என்ன குழம்பு பாய்? கறி குழம்பு. இது வந்து நாட்டு கோழியோட கறி. ஆமா, அதுல வந்து கறி தொக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு. அடடா, அதுல பாத்தீங்கன்னா குழம்பு மீன் ஒண்ணு. ஆமா, இது வந்து நாட்டுக்கோழி தொக்கு. ரைஸ் பாத்தீங்கன்னா அப்பளம். அப்புறம் அப்பளம் வந்து சுட இப்ப போட்டு கொடுத்துருக்காங்க. ஐயோ பறக்குது, பிடிங்க. சோ ஒரு வறுத்த மீன். ஆமா, கறி கொத்து மீன் பார்த்தோன்னா கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து டைரக்டா வச்சா மாதிரியே இருக்குது, சொல்லினே இருப்பாங்க. ஒரு வயசானவருக்கு தான் தெரியும் வயசானவரோட ஆர்வம். தண்ணி குத்துட்டு, அதாவது தட்டை வச்சுன்னு பேசுறாங்க, நாக்கு வண்ட பேசியிருந்தாங்க, துண்ண மாட்டானுங்க. தண்ணி குத்தாங்க துண்ணுவானுங்களாம் பார்த்தா முடிய மாட்டேது. மார்னிங் வந்து 11 மணிக்கு ஓபன் பண்றாங்க கடை. சூப்பர் பாய். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா முயல் கறி போடுறாங்க. அடடா, முயல் கறி மசாலா எல்லாமே உங்க வீட்லயே அரைச்சது. எல்லாம் 11 மணிக்கு ஏந்திக்கிறீங்களா? காலைல சாப்பாடு சாப்பிடணுமா? முயல் கறி சாப்பிடலாம், வந்து சாப்பிடுங்க. எங்க சாப்பிடணும்? ஆச்சி உணவகத்துல முயல் கறி காலைல 11 மணிக்கு போடுறாங்க. எங்க பாரு, கடமா என்னதே கடமனா? கடமன் படம் பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கு பாரு. உடைக்கும் போது அந்த கிளிக்குன்னு சவுண்ட் வருது பத்தி, அதான் அப்பளம். எந்த அப்பளம் காத்துல பறந்துச்சு, உடனே என்ன பண்ணா அப்பளத்தை எடுத்து அமுக்கிட்டான். இது நீ என்ன குழம்பு டேஸ்ட் பண்றப்பா? எல்லாம் ஏதோ ஊத்துனாரு தலைவர், ஏதோ ஊத்துனாலும் சாப்பிட்டுருக்க. மீன் குழம்பு அப்பளம் வச்சிருக்கேன் நடுவுல சென்டரா, எப்படி இருக்குன்னு பாக்க. மீன் குழம்பு நல்லா காரசாரமா இருக்கு. மீன் குழம்பு கடம்பா தொக்கு ஏடு பாய். கடம்பா தொக்கு கை ஃபுல்லா நக்கு. அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும்னு சொல்றேன். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? அப்படி இழுத்தா ஜூஸ் உள்ள போகுது பாய். எங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு அந்த கடம்பா தொக்கு சொல்றேன், அவ்வளோ சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு. கடம்பா வந்து நல்லா காரசாரமா இருக்கு. நாட்டுக்கோழி தொக்கு ஊத்துனாங்க. இப்போ கறி குழம்புல இருந்து ஆரம்பிக்கலாம். கறி குழம்பு ஓகே. போட்டு
போனதோட சொன்ன மாண்டை வச்சு வார மாதிரி வார சொல்ல அள்ளி தவிர பெசஞ்சி இதெல்லாம் சாப்பிடணும். சூடாவே போட்டு பழகிட்டாங்க. சரி, அடுத்தது நான் டேஸ்ட் பண்ண. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி தொக்கு. பாய் அந்த கறி தொக்கோட எடுத்துக்க பாய். நல்லா பூண்டு எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, என்ன திருப்பி காட்டி நீ மட்டும் லபுக்குன்னு அள்ளி போட்டுற இன்ஜின் உள்ள சாப்பிட்டா. இதுக்கு நான் அடிமை. ஏதாவது சொத்து கித்து இருந்ததுன்னு வச்சுக்கேன், எழுதி வச்சுட்டு போய் நேர்ந்துறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உண்மையில இருந்தா சொல்ல மாட்டாளா? இல்லன்னா என்ன வேணா பேசுது. செஞ்சினா கூட ஒரு 10 லட்ச ரூபா ஓனர். எப்படி சிம்பிள் மேட்ரு, செஞ்சினா உனக்கு 10 லட்ச ரூபா கையில. எதுக்கு இப்ப என் மூஞ்சலி முத்தம் கொடுக்குற மாதிரி வந்து இல்லையா தப்புனே தேய்ச்சா கஷ்டப்பாடு. ஒன்னால வந்து கோயம்பேடு போ, கள்ளக்குறிச்சி அப்படின்னு ஊர் இருக்கும். கள்ளக்குறிச்சி பஸ்ஸை பிடி, பஸ்ஸை பிடிச்சிட்டு அங்க போய் இறங்கு. அங்க சாராயம் ஒண்ணு விற்பாங்க, அதை வாங்கி குடி. 10 லட்ச ரூபா உனக்கு தான். அட சரிகார, நல்லா ஓட்டலாம் போயிட்டு சாப்பிட்டு வீடியோ போட்டுனுக்கிறேன். என்ன சாராயம் கொசம் ஒரேடியா போ சொல்றியா? 10 லட்ச ரூபா தராங்கயா. அது கொண்டாட நான் அறிய மாட்டேன். எடுத்து போன்ற நாங்க புது கேமரா கிம்பிள் எல்லாம் வாங்கிட்டு சேனல் இம்ப்ரூவ் பண்றோம். நாங்க ஏன் ஃப்ரீஸ் ஆயிட்டேன்? இல்ல, வாயில அப்சன் தான் மைண்ட் தான் ஃப்ரீஸ் ஆகி. எப்படி சாப்பிடலாம் அடுத்த ரவுண்டு யோசிச்சு ரொம்ப நேரம் பேசின்னு இருக்கிறோம். கறி தொக்குல இருந்து ஆரம்பிப்போம். ஒரு கறி எடு பாய். எவ்வளோ பெரிய கறி பத்தியா? இப்படி பண்ணுவோன்னு எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு, உள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் பீஸ் ரெடி பாய். இது வேற லெவல் பாய். நீ சாப்பிட்டு பாரு, அல்டிமேட்டு. இந்த சிக்கன் ஏன் பாய் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு? இது இவ்வளோ டேஸ்ட் ஆகுதுன்னா அது ஒரு சீக்ரெட் இருக்கு பாய். என்ன சீக்ரெட்? நான் ஒரு காலில் கையிலலாம் உள்ள அண்ணா சொல்லுண்ணா சாப்பாடு ஃப்ரீயாக கொடுண்ணா. இல்லை பாய், அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, அப்படி பண்ணா நாக்குல ஒழுகுது அப்படின்றனா அதனால கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க கை இவ்வளோ நீ பண்ணியும் சாப்பாடு கொடுத்துக்கிறாங்க பாரு. அதில் அவங்க சொன்ன வார்த்தை தான் பாய், மசாலா வந்து கடையில் வாங்க மாட்டாங்களா, வீட்லயே செஞ்சு காய வச்சு அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரமும் காயம். அழகாக காஞ்சி கிஞ்சி குறை மசாலா வரைச்சி ஃப்ரை பண்ணி அவங்க கையாலே பண்ணிருக்காங்க பாய். இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா முந்திரி. அந்த முந்திரியை வந்து வறுத்து தூள் பண்ணி அப்படியே தடவி அப்படி போட்ட பார்த்தியா, அந்த டேஸ்ட் சூப்பரா இருக்குது. இதுக்கு வந்து மூஞ்சில 300 எக்ஸ்பிரஷன் ஒன்று கமலஹாசன். ஆனா உண்மையிலே சொல்றேன், நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நான் அடுத்த வாட்டி 11:30 மணிக்கு வரோம், முயலை பார்த்துட்டு போயிடுறோம். ரேட்லாம் எவ்வளோ? நீ பாட்டுன்னு 110 ரூபா தான் வச்சுக்கிறேன். பார்த்தா மீன் இது அதுன்னு வாங்கி வச்சுக்கிறேன். பாத்திரம் கழுவ விட்டுற போறேன். சொல்றேன் பொறுமை ரொம்ப அப்படியே லென்த்தா போறீங்க. இப்படி வாங்க பின்ன கேமரா. சாப்பாடு வந்து 50 ரூபா, ஆனா அன்லிமிட்டெட். ஆமா, வேற லெவல் பாய். எவ்வளவு வேணா சாப்பிடலாம், ஆனா தட்டை கழுவுறது சாப்பிடணும். ஓகேவா? நீ பாட்டு கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊரை சுத்திட்டு வந்து திரும்பி தட்டை நீட்டி சாப்பாடு கேட்கக்கூடாது. அதான் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆமா, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். ஆமா, 50 ரூபா சாப்பாடு. சைட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா 60 ரூபா தான். ஆமா பாய், எல்லா ரேட்டு சொன்னேன், ஐட்டம் மட்டும் கொஞ்சம் கம்மியாகுது. இப்போ நம்ம வந்து எண்டுல வந்துட்டோம். ஓ ஆமா, நம்ம எண்டுல வந்துட்டோம். ஆமா, அதே இல்லாம சண்டே வந்து இவங்க கிரௌட் வராதுன்னு கம்மியா தான் போடுவாங்களாம். ஆமா, எல்லாம் கடை வர 12 மணிக்கு திறந்துடுறாங்கல்ல. இது 11:30 மணிக்கு 6 அங்க போயிடுறாங்க. இல்ல பக்கத்து கடையெல்லாம் சொல்றேன் பாய். ஓகே அதுதான். அதனால என்ன ஆகுதுன்னா சண்டே வேணா சாப்பாடுலாம் கம்மி பண்ணிடுறாங்க. அதனால வந்து சைட் டிஷ்லாம் வந்து சீக்கிரம் காலி ஆயிட்டாங்க. மற்ற நாள்ல எல்லாம் போனோம்னா நம்ம இப்போ இந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த மாதிரி நாள்ல போனோம்னா ஃபுல்லா சைட் டிஷ் எல்லாமே இருக்குமா. எல்லாமே முயல், சிக்கனு, நாட்டுக்கோழி, மீன், எறா, நண்டு, முட்டைமா கடல்ல கிடைக்குது. ஆமை முட்டை கிடைக்குது, அதுல போட்டு கொடுக்க சொல்லிட்டா உனக்கு. திப்புன்னு அடையா டிப்போ வந்து கண்ணை முடியினா அண்ணா இந்த சைடிஸ் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இந்தா தம்பி அப்படின்னு காட்டுவாங்க. கண்ணை தொண்டா அந்த சைடிஸ் இருக்கும். அடையார் டிப்போட போய் கேட்டீங்கன்னா பலாரும் சப்புன்னு ஒண்ணு விடுவான். ஏன்னா அது பஸ் டிப்போ. அந்த திப்புன்னு அந்த சைட்ல இருந்து வந்தீங்கன்னா ஆச்சி உணவகம். முழு மீன் பாய், முழு மீன் பாய். பாரு, கண்ணு, தலை, இலை, வாழு, கீழ் எல்லாமே இருக்கு. ஆமா பாய், நல்லா இருக்குது. மசாலா பாருங்க, அந்த மசாலாலாம் செம்மையா, அது மேல அப்படியே மசாலா தெரியுது நம்மளுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு. மேலே இருக்கிற மசாலா தான் ஹைலைட்டு.
உள்ள பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒயிட்டாக ஜூஸியாக இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆமாம், இந்த மசாலா மேல இருக்குது, அவ்வளோ அருமையா இருக்கு. தளபதி பர்த்டே அப்படியா? இன்வெர்டே பண்ணலன்னா கேக் கொடுப்பாருன்னு பார்த்தா வீடியோ விட்டுருந்தாங்க பாத்தியா, செம்மையா இருந்தது. நீ கூட ஏதோ ஸ்டேட்டஸ் வச்சல. ஆமா, கோட். கோட். கோட் அது என்ன அந்த டைட்டிலோட ஃபுல் மீனிங் சொல்லலாம். கோட்டுக்கு பேர் வாயில வரலையா? அப்போ என்ன பண்ண, ஆடு பேர் இங்கிலீஷ்ல கோட்டு, அதனால கோட் அப்படின்ட்டு மைண்ட்ல இருக்குது. நீ அதனால ஆடு பேர் கோட்டுன்னு வச்சு நான் வச்சிருக்க மாட்டேன். பக்ரீத் போயிடுச்சு, அதனால இந்த கோட்டு ஞாபகம் இருக்க உனக்கு. வெட்டி குருபானி ஒரு 100 கிராம் கொடுத்துருப்பாங்க, வாங்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அது என்ன கதை? விட்டது 15 செகண்ட் 14 செகண்ட் வீடியோ. அதுல உனக்கு என்ன கதை எல்லாம் நாங்க சொல்லிடல. நான் சொல்லிட்டா, பரபரப்பான ஒரு விஷயம், த்ரில்லிங்கான விஷயம் பாய். ஏன் விஜய் இப்படிங்கிறாரு, விஜய் இப்படிங்கிறாருன்னு பார்த்தோன்னா டபுள் ஆக்ஷன் விஜய். எவ்வளோ த்ரில்லிங்கா சொல்றேன் பார்த்தியா? யாரும் எதிர்பார்க்காது பர்த்டேக்கு சர்ப்ரைஸ். மூஞ்சில பார்க்கும்போது அது அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு. பேய் படம் மாதிரி ஆயிட்டே அந்த படத்தை. அதே பாய், நான் ஒரு விஜய் நினைச்சேன். விஜய் வச்சு யாரா இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறதுன்னு பார்த்தா அதுவும் விஜய் தான் ஓட்டுறாப்பல. அப்படியே ஸ்கிட் அடிக்கிறாங்க. நல்ல வேலை வீழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கேமராமேன் கட் பண்ணிட்டு அதோட புடிச்சு எடிட் பண்ணிட்டாரு. ஸ்கிட் ஆகி உலர மாதிரி போறாங்க. கட் பண்ணி அதை அப்படியே தம்ப்லைனா எடுத்து போட்டாப்புல. நம்ம கடை பேர் என்ன? எங்க நம்ம பேர் வந்து கடை பேர் வந்து ஆச்சி உணவகம். அடையாறு டிப்போ சிக்னல் இருக்குது. ஆச்சி உணவகம்னா அடையாறு, திருவான்மூர், பெசன்ட் நகர் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கடைக்கு வந்தா என்னெல்லாம் ஸ்பெஷல்? நம்ம கடைக்கு ஃபுல்லா வந்து செட்டிநாடு ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். குவாலிட்டி வித் ஹைஜீனிக் ரெண்டுமே வந்து நிறைய எதிர்பார்க்கலாம் நம்ம கடையில. ஆனா இப்போ ஹைஜீனிக்னு சொன்னீங்கன்னா, ஹைஜீனிக்னா எப்படி பண்ணிட்டு? எங்க கிராமம் வந்து திருவாரூர் மாவட்டம். நாங்க திருவாரூர்ல எப்படி கிராமத்துல வந்து மசாலாலாம் வறுத்து இடிச்சு அரைச்சி பண்ணுவாங்களோ அதே ஃபேவரேட்ல நாங்க கொடுக்கறதுனால அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. அதுதான் ஹைஜீனிக்னு மென்ஷன். ஆமா. நம்ம கடைக்கு வந்தா ஸ்பெஷலா என்னெல்லாம் கிடைக்கும்? ஸ்பெஷலா வந்து ராபிட் ஃப்ரை எப்பொழுதும் இருக்கும். முயல் கறி இருக்கும், நாட்டுக்கோழி கிடைக்கும். ஃபார்ம் ஃப்ரெஷ் கிடையாது, எல்லாமே நாட்டுக்கோழி வந்து லைவா கிடைக்கும். லைவா வாங்கிட்டு வந்து நாங்க அப்படியே ஃப்ரை பண்ணி இங்கே பண்றது. வேற வந்து பாத்தீங்கன்னா வந்து செட்டிநாடு சிக்கன் கிடைக்கும். வேற சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும். ப்ரான் ஃப்ரை, நெத்திலி ஃப்ரை, இறால் ஃப்ரை எல்லாமே அது வந்து நாங்கள் இப்போ பண்ணுவோம். அது சீ ஃபுட் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் ஃபிஷ்ல வந்து ஒரு 6 வெரைட்டிஸ் ஃபிஷ் எப்பொழுதுமே இருக்கும். ஃபேவரேட்டா 6 வெரைட்டிஸ் ஃபிஷ் எப்பொழுதுமே பண்ணுவோம். என்னென்ன வெரைட்டி? வந்து பாத்தீங்கன்னா நெத்திலி மீன் கிடைக்கும் எங்கள்கிட்ட. ஐல ஃபிஷ் கிடைக்கும். அப்புறம் வந்து விரால் ஃபிஷ் போடுவோம். பாம்ப்ரெட் ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் இருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிஷ் இருக்கும். அந்த மாதிரி கடம்பா ஃபிஷ் இருக்கும், பிரான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சீ ஃபுட் எல்லாமே வச்சு பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வீடியோ மாண்டேஜ் எடுக்கும் போது ஒரு கேள்விப்பட்டேன். இது எதுலயே அந்த முந்திரி பருப்புலாம் வறுத்து தூள் பண்ணி போடுவீங்கன்னு சொல்லி. ஆமா, சிக்கன் வந்து பண்றது ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பெல்லாம் வறுத்து அரைச்சி போடும். எதனால? அது டேஸ்ட்டுக்காண்டி நம்ம பண்றது. அது அவள் அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஒரு பீஸ் சாப்பிட்றவங்க இன்னொரு 2 பீஸ் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் அதெல்லாம் பண்றது. பாருங்க, அந்த மாதிரிலாம் பார்த்து ஒவ்வொரு விஷயமா பண்றதுனால தான் கூட்டம் தேடி வருது. ஆமாங்க. எவ்வளவு நாளா பண்ணிக்கிறீங்க? நாங்கள் இந்த கொரோனா வந்ததுலேருந்து பண்ணுறோம். ஏற்கனவே ஒரு ஹோட்டலில் மேனேஜராக இருந்தேன். கொரோனா வந்தோடனே ஹோட்டல் மூணதுக்கு அப்புறம் நாங்களே பண்ணோம். நமக்கு தான் ஃபுட்டை பற்றி தெரியுமேங்கிறதுனால நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். கொரோனாவால நிறைய பேர் பாதிக்கப்பட்டாலும் நிறைய ஓனருங்களாம் உருவாகிருக்காங்க.